வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். திருமலை படத்துல நடிகர் விவேக் அவர்கள் இன்டர்வியூக்கு கிளம்பி போவாரு. பலருக்கும் அந்த சீன் நினைவு இருக்கலாம். இன்டர்வியூக்கு கிளம்பி போன நடிகர் விவேக் அவர்கள் டேக் டைவர்ஷன் அப்படின்னு எடுத்து கடைசியில போய் எங்க போய் சேருவார் அப்படின்னா திருப்பதியில போய் இறங்குவார். அது படத்துல நகைச்சுவைக்காக வைக்கப்பட்ட ஒரு காட்சி தான். ஆனா இன்னைக்கு COVID-19 இந்த டைம்ல நிறைய பிஸ்னஸஸ் நிறைய டேக் டைவர்ஷன் எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எஸ், ஏன்னா இன்னைக்கு பிஸ்னஸில் சர்வைவ் ஆகணும், அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு எப்போவுமே வேலை கொடுக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. கேஷ் ஃப்ளோ போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக நிறைய பிஸ்னஸஸ் டேக் டைவர்ஷன் எடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நிறைய புது விதமான ஒரு தயாரிப்புகள் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது மார்க்கெட்டுக்கு. இல்லாட்டி அவங்க ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த ப்ராடக்டே கன்சூமர்ஸ்க்கு எடுத்துட்டு போகிற அந்த சேனலை மாற்ற வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல ஆன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் 8 விதமான இண்டஸ்ட்ரீஸை பற்றி பேச போகிறேன். அவங்க எல்லாருமே எப்படி டேக் டைவர்ஷன், அதாவது அவங்களுடைய ப்ராடக்டை சேனலைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு புக் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதில் இந்த டைவர்ஷன், அதாவது இந்த டைரக்ஷன் சேஞ்சை பிவட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை அந்த பர்டிகுலரான ஒரு கான்செப்டை அந்த புக்கில் பற்றி அதில் அந்த ரிவ்யூலையும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான லிங்க் இங்கேயும் இருக்குது, கடைசியிலையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு இந்த 8 இண்டஸ்ட்ரியில் கடைசியாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இதில் முதல் இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கிளாத்திங் இண்டஸ்ட்ரி. இது என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கிளாத்திங் இண்டஸ்ட்ரினா நம்ம கண் கூட நடந்துட்டு இருக்கிற ஒரு உதாரணம். அதை எடுத்துட்டோம்னாலே போதும். இன்னைக்கு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் எல்லா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த கடைகள், இவங்களுடைய விளம்பரங்கள் எல்லாமே அவங்களுடைய ஷர்ட்டு, பேண்ட்டு, இன்னர்ஸு, சாரீஸ் இந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு விஷயம் புரியும். அவர்கள் யாருமே ஷர்ட் பேண்ட்டு அதுக்கு பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் இன்னொரு பொருளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எஸ், அது ஃபேஸ் மாஸ்க். அந்த மாஸ்க்கு தான் இங்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயம்தான். மற்ற பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்காது, பட் இந்த மாஸ்க்கை தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குது. அதை தயாரிக்கும் போது முன்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டு, பட் ஸ்டில் கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வேலை கொடுத்துட்டே இருக்கலாம். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ரெண்டாவது மிக முக்கியமான இண்டஸ்ட்ரி, நம்ம எல்லாத்துக்குமே கண் கூட பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐடி இண்டஸ்ட்ரி தான். ஐடி இண்டஸ்ட்ரி தான் முதல்ல டேக் டைவர்ஷன் எடுத்த இண்டஸ்ட்ரி. லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்களில் அவங்கள ஆஃபீஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டெஸ்க்டாப்பை பேக் பண்ணி கையிலே கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் இன்னைக்கு சூழலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்னிச்சருக்கு அலவன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வீட்லேயே ஆஃபீஸ் மாதிரி நீங்கள் ஒரு டேபிள், சேர் எல்லாமே வாங்கி போட்டுக்கோங்க. முன்னாடி இருந்திருக்கிற வாய்ப்பு குறைவு. அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு ஃபர்னிச்சர் கூட அலவன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் இதை நினச்சி பயந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமும் வீட்லேயே வேலை செய்ய சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சில அலறல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்படியே லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படியே இருந்துட்டாலும் நல்லா தான் இருக்கணும் இன்னொரு பிரிவினர் உற்சாகமாகவும் இருக்காங்க. இது ரெண்டாவது ஐடி. மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி, அது என்னன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஏவியேஷன் அப்படின்னு நான் சொல்றது இந்த ஏரோப்ளேன் இண்டஸ்ட்ரி. முன்னாடியே காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருந்த ஒரு டைம். இப்போ COVID-19 கம்ப்ளீட் பேன். எந்த ஏரோப்ளேன்ஸும் நடுவில் பறக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கார்கோக்குள்ளே போயிட்டாங்க. மக்கள் தான் பயணம் தவிர்க்கப்படணுமே தவிர குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதனால நிறையா பேர் அவங்களுடைய ஃப்ளைட்ஸை, பிளேன்ஸை கார்கோக்கு இந்த குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைவர்ட் பண்ணாங்க. அதுலேயும் ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ், ஜெட் செட் கோ அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தது. அந்த ஸ்டார்ட் அப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்க எப்பவுமே பிரைவேட் பிளேன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த அதாவது பிரைவேட் பிளேன்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொந்தமாக பிரைவேட் பிளேனை வச்சுருப்பாங்க, சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரைவேட் பிளேன்ஸை வாடகைக்கு விட்டுருந்தாங்க.
ஸோ ஒரு குடும்பமாக வந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஓரளவுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க, சீக்கிரமாக போகணும், தனியாக போகலாம் அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஜெட்ஸை வந்து வாடகைக்கு எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே ஒரு முழு ஏரோப்ளேனாக வாடகைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற 10 சீட்டோ 30 சீட்டோ 50 சீட்டோ அதில் ஒவ்வொரு சீட்டையும் வந்து வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயங்கரமான ஒரு டேக் டைவர்ஷன், ஒரு டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணி வாடகைக்கு விட ஆரம்பித்தாங்க. ஓரளவுக்கு ஃபில் ஆனாலும் வந்து அதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து இந்த குறிப்பிடத்தக்க ஒரு ஸ்டார்ட் அப். இது அடுத்தது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரி, பரிச்சயமான இண்டஸ்ட்ரி, இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு இண்டஸ்ட்ரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ். எஸ், டெலிவரி இண்டஸ்ட்ரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெலிவரி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒரு ஸ்டார்ட் அப் க்ளோவர் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெங்களூரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு, காஃபி ஷாப்ஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற காய்கறிகள் முதல்ல வேற என்ன விதமான உணவு தேவைகள் இருந்ததோ அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கம்பெனிஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ COVID-19 டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எந்த ஹோட்டலும் ரெஸ்டாரண்ட்டும் வந்து நடுவில் திறக்கவே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறது, ஒரே அடியாக பிஸ்னஸ் விட்டு வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல். அப்போ இவங்க என்ன கிரியேட்டிவாக யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிற ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து ஹோட்டலுக்கு கொடுக்காம அப்படியே கன்சூமர்ஸோடைய வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து காய்கறி வியாபாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து அது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அவங்க அப்படி ஒரு டைவர்ஷன் எடுத்தாங்க. ஜொமேட்டோ முதற்கொண்டு சில நிறுவனங்கள் அதே மாதிரியான டைவர்ஷனை தான் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த டெலிவரி அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெலிவரி என்ன மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா, இ-காமர்ஸ் நிறுவனங்களுடைய பொருட்களை கொண்டு போய் சேர்த்திட்டு இருந்தாங்க. கொரியர் சர்வீஸ் மாதிரி கொண்டு போய் கன்சூமர்ஸ்க்கு சேர்த்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்களுடைய லோகோலாம் கவனிச்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து நடுவில் இ-காமர்ஸ் வந்து கொஞ்ச நாள் பேன் இருந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்கல் இருக்கிற பிளேயர்ஸ், லோக்கல் இருக்கிற கடைகள் அவங்களுடைய பொருட்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டு இருந்தாங்க. ஏன்னா லோக்கல் இருக்கிற கடைகள் தான் திறக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க அப்படி ஒரு டேர்ன் ஓவர் வந்து மாற்றிருந்தாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் என்ன டைவர்ஷன் நீங்கள் யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா, பெரிய அளவில் கார்கள் விற்பனையே ஆகலை அந்த டைமில். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து கார் ப்ரொடக்ஷனை தான் நிறுத்தினாங்களே தவிர இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேவை இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரிக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அது என்ன தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டர்ஸ் தயாரிச்சாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் வென்டிலேட்டர்ஸ்க்கு பெரிய டிமாண்ட் இருந்தது. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி வென்டிலேட்டர்ஸை தயாரித்தாங்க. இன்னும் ஒரு சில விதமான ஸ்டார்ட் அப்ஸ், இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் விற்கிற மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ், உதாரணத்துக்கு வந்து கார்ஸ் 24 அப்படிங்கிற ஸ்டார்ட் அப்லாம் அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய கார்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவங்களுடைய அவுட்லெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் நம்ம போய் காமிக்க முடியும், செகண்ட் ஹேண்டுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கே வந்து கார்களை வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் தான். நீங்கள் காரை கொண்டு வரதுக்கு பதிலாக நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களும் பிஸ்னஸில் சர்வை பண்ணிட்டு ஃப்ளரிஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய அளவில் பூமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியை தான் சொல்லணும். அது எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி நம்ம கண்கூட பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் மற்றும் நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆன்லைனில் கிளாஸஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து விமர்சனங்கள் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து ஃப்யூச்சரில் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கண்கூட தெரிஞ்சுது. ஆனால் இதில் இன்னும் ஒரே ஒரு மிகப்பெரிய நன்மை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் டெக் ஸ்டார்ட் அப்ஸ், எடு டெக் ஸ்டார்ட் அப்ஸ். அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே அவங்ககிட்ட ஒரு புலம்பல் இருந்தது. என்ன மாதிரியான ஒரு புலம்பல் அப்படின்னா, எங்ககிட்ட பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து எங்களுடைய ஆன்லைன் இதை வந்து சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லை, இன்னும் வந்து நேராக தான் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய ஒரு கருத்து இருந்துச்சு. பட் இந்த டைமில் இன்னும் வந்து நிறைய எஜுகேஷன் ஸ்டார்ட்டே ஆகலை. நான் சொல்கிறது வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் தவிர நிறைய ஆன்லைன் கோர்சஸை வந்து கொடுத்துட்ருக்கிற நிறுவனங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைம் வந்து 100%, 200%, 300% வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீசஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ எஜுடெக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் என்ன இண்டஸ்ட்ரி, ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு முடிஞ்சு போன ஒரு இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பயங்கரமாக கம்பீரமாக வந்து அவங்க மேலே வந்துட்டு இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபிட்னஸில் ஜிம்ஸ், யோகா ஸ்டூடியோஸ் எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கோரிக்கை கூட வைக்க ஆரம்பித்தாங்க, எங்களையும் அலோவ் பண்ணுங்கள், நாங்களும் திறக்கிறோம் அப்படின்ட்டு. பட் மறுபடியும் வந்து கேசஸ் அதிகமாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுது, இப்போதைக்கு ஃபிட்னஸ் ஸ்டூடியோஸை ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறது. உடனடியாக இந்த செயின் ஆஃப் ஜிம்ஸ், செயின் ஆஃப் ஸ்டூடியோஸ், ஃபிட்னஸ் ஸ்டூடியோஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஆப்ஸை, மொபைலில் ஆப்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் மூலமாக இப்போ அவங்க ரெகுலராக ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. கல்ட் ஃபிட், கியூர் ஃபிட், சர்வா யோகா, இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஆப்ஸில் நல்லா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஜிம்ஸ் மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர்களுக்கு இன்னும் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், ஒரு ஜிம் ட்ரெயினர் தனியாக கன்சல்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாருமே வந்து ஆன்லைன் மோடுக்கு மாறிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு இடத்துக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஆன்லைனில் வந்துட்டாங்க. இந்த இடத்துல இவங்க ஏன் ஆன்லைனுக்கு மாறுறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் டிமாண்டும் இருக்குது. கோவிட்-19 டைமில் எல்லாருமே பயப்படுறாங்க, இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், ஹெல்த் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. ஆனால் நேரில் போய் கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் இமீடியட்டாக குறைஞ்சபட்சம் ஜூம்லேயோ கூகுள் மீட்லேயோ அவங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸை வந்து நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைனில் ட்ரெயினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சமாக அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு பிஸ்னஸ் பெரிய அளவில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கண்கூட பார்க்குற ஒரு விஷயம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அது என்ன அப்படின்னா ஆஸ்ட்ராலஜி. ஸோ இந்த ஜோசியம் பார்க்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருச்சு. ஆனால் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வளர்ந்துருக்கு. ஆஸ்ட்ரோ டாக் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கூட இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப் வந்து நிறைய இந்த டைமில் நிறைய அவங்களுடைய பிஸ்னஸ் பெருகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன், ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன். ஏன்னா எல்லாருமே மக்களுக்கும் ஒரு பக்கம் வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் இந்த ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் பார்க்கலாங்கிற ஆசை, ஆனால் நேரில் போக முடியாது. ஸோ இப்போதைக்கு குறைஞ்சபட்சம் ஆன்லைனில் கன்சல்டேஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆஸ்ட்ரோ டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ரோ ஸ்டார்ட் அப்ஸ், ஆஸ்ட்ராலஜி பிஸ்னஸ் இந்த டைமில் ரொம்ப பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து சர்வைவல்காக தான் வந்து இந்த மாதிரியான நேரங்களில் வந்து மாறுறாங்க. ஒரு விதத்தில் இது வந்து நல்லது தான், வரவேற்புக்குரியது. இதில் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க சர்வைவல்காக மாறினாலும் இதில் திடீர்னு பெரிய அளவில் வாய்ப்புகளும் உள்ளே இருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலையும் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி பழையபடி வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தாக்கு பிடிச்சிட்டு இல்லை அவங்களுடைய பழைய மாடலுக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் கண்ணில் படுற இந்த மாதிரியான மாடல்ஸ் எப்படிலாம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.